வணக்க நண்பர்களே, ஒரு ஊரில் ஒரு பால்காரன் பால் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். கலப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் பிரசித்தி பெற்ற அந்த பால்காரனுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகரித்து கொண்டே இருந்தனர். இப்படி இருக்க ஒரு நாள் இவனுக்கு ஒரு நப்பாசை தோன்றியது. தனது லாபத்தை இன்னும் அதிகரிக்க வழி பார்த்தான். முடிவாக பாலில் 1/3 பகுதி அளவுக்கு தண்ணீர் கலந்து விற்பனை செய்தான். வழக்கம்போல் சந்தைக்கு சென்று பாலை விற்பனை செய்தான். வாடிக்கையாளர்கள் யாரும் அவதானிக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை. சில நாள் கழித்து பாதியளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தான். வாடிக்கையாளர்கள் யாரும் அவதானிக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை. அவன் எதிர்பார்த்தது போலவே 2 மடங்கு ஆதாயம் கிடைத்தது. மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பணத்தோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் களைப்பாறவென ஆற்றின் எதிரே உள்ள ஒரு மரத்தின் நிழலில் சிறிது ஓய்வெடுக்க முடிவு செய்தான். இதற்கிடையில் ஒரு குரங்கு வந்து அவனது பணப்பையை எடுத்து சென்றது. கத்தி கதறி குரங்கிடம் மன்றாடினார். பணப்பையை திருப்பி தருமாறு கெஞ்சினான். குரங்கின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் எப்படி விளையாட்டு காட்டும் என்று தெரியும் தானே. ஒரு பணக்காசை அவனுக்கும் மறுகாசை நதியிலும் மாறி மாறி வீசி முடித்தது. குரங்கு தன்னிடம் எரிந்த பணத்தை எண்ணி பார்த்தான். அங்குதான் ஆச்சரியம் அவனுக்காக காத்திருந்தது. கலப்படமற்ற பாலின் வருமானம் அவன் கையில் வந்து சேர்ந்திருந்தது. அப்போதுதான் அவன் அண்ணார்ந்து பார்த்தவாறு பின்வரும் வாசகத்தை சொன்னான். பாலுக்கான காசு பால்காரனிடம் வந்தது, தண்ணீருக்கான காசு தண்ணீரிடம் போய் சேர்ந்தது. இந்த கதையின் நீதி, நாம் அநியாயமாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமின்றி ஒரு நாள் ஒரு சொட்டு பயனின்றி கரைந்தே போகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.